தங்க சங்கிலி போட்டுக்கின்னு தடம் பதிஞ்ச கைத்து, பிரேஸ்லெட் போட்டுக்கின்னு 1.5 இன்ச்சு தொங்கி போன கைகள், அள்ளி கொடுத்து அழிஞ்சு போன ரேகைகள், வாழ்க முதலியார்னு கோஷம் கேட்டு அடைச்சு போன காதுகள், மேற்கும் கிழக்கும். வாசிகாமணி முதலியார் நல்லா இருக்கீங்களா? ஆமா, யார்கிட்ட முதலியார் பேசிட்டு இருந்தீங்க? என்ன பத்தியே நான் பேசின்னு இருந்தேன். அடுத்தவங்க கதை நமக்கு எதுப்பா? வாஸ்தவம் தான். அடுத்தவங்களை பத்தி பேசணும்னா முதலியார் புரணி பேசுறார் சொல்றா போல ஆயிரும். தனியா பேசினா பைத்தியம் போல ஆயிடும். டிஃபன் வாங்கியாச்சா? நீங்க கேட்ட டிஃபனை வாங்கிட்டு வந்துட்டோம்ல. வைங்க உட்காருங்க. நம்ம பரம்பரையில யார் ஊட்டாண்ட வந்தாலும் எதுவும் துண்ணாம போயிடக்கூடாது. எல்லாம் உங்க பெரிய மனசு. யார் நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாலும் அவங்க கிட்டயே சொல்லி அவங்கள நமக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிடுறது. நம்ம தலைமுறையில முதலியார் பரம்பரை வழக்கத்தை மறந்துட்டாருன்னு யாரும் வாய்கூச சொல்லக்கூடாது பாருப்பா. பரம்பரை பேச்சு. சரி என்ன சாப்பிடுற சொல்லு. வரும்போது 2 இட்லியை போட்டு தான் முதலியார் வந்தேன் உங்ககிட்ட. சரி நான் 2 வேளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். அவசரமா போன போட்டேல ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சிகாமணி, நம்ம ஹைவேஸ் பக்கத்துல இருக்கிற கீரை தோட்டத்தை வித்தரலாம் இருக்கிறேன். அதுக்கோசரம் தான் உன்னை கூப்பிட்டேன். இந்த கீரை தோட்டத்தை வித்து அதுல வர்ற பணத்துல என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. மறுபடியும் ஏதாவது ஆகுறதுக்குள்ள என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும்ப்பா. முதலியார் போன வாரம் ஒரு வெளிநாட்டுக்காரன் ஐடி கம்பெனி கட்டுறதுக்காக 5 ஏக்கர் இடம் கேட்டான். எனக்கு தெரிஞ்சு உங்க கீரை தோட்டத்தை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் சேர்த்து வித்தோம்னா மார்க்கெட் ரேட்டை விட 5 மடங்கு அதிகமா லாபம். நல்ல யோசனையா இருக்குதுப்பா. கீரையை போட்டு எடுத்து அதை டவுனுக்கு கொண்டு போய் காசாக்குறதுக்குள்ள ஜனங்களுக்கு போதும் ஆயிடும். நான் சொன்னா ஒத்துக்குவாங்கப்பா. ஆனா அதுல ஒரு சிக்கல். இத பார் சிகாமணி, மலச்சிக்கலை தவிர வேற எந்த சிக்கலா இருந்தாலும் சொல்லி இந்த முதலியாருக்கு ப்ராப்ளமே இல்ல. ஆமா, அது என்ன சிக்கல்? மொத்த பேருக்கும் என்னால பணத்தை செட்டில் பண்ண முடியாது. ஏன்னா அங்கங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க முதலியார். ஒருத்தரே அந்த இடத்தை டீல் பண்ணாதான் அந்த வெளிநாட்டுக்காரன் அந்த இடத்தை வாங்குவான் முதலியார். ஓஹோ, இடத்தை பூரா என் பேருக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்தை நல்ல விலைக்கு வித்து கொடுத்துறேன். நீங்க சொன்னாதான் மக்கள் நம்புவாங்க. அதனால நீங்க எனக்காக மறுபடியும் ஒரு வாய்ஸ் கொடுக்கணும். தாராளமா கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷம் முதலியார். பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலியார்? அதுல என் பெரிய பையன் இருக்கானே, அவனுக்கு என்ன மாதிரி ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை. சேட்டு, வணக்கம் சேட்டு. வணக்கம். எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் சேட்டு. ஒரு 1000 ரூபாய் கடன் கூட. கடன் அன்பை மறைக்கம். நாம 2 பேரும் லவர்ஸ் பாரு, அப்படியே முறிஞ்சிட போகுது. சும்மா பழைய படத்தையே ஓட்டின்னு இருக்காம குட் சேட்டு. காசெல்லாம் இல்லை, கிளம்பு. சேட்டு, நானா வரல சேட்டு, அப்பா சொல்லி விட்டு தான் வரேன் நானு. உங்க அப்பாவே காலையிலேருந்து 500 ரூபாய் கெஞ்சி பார்த்தாரு, நான் இல்லைன்னுட்டேன். ஓ, அப்பா கையிலேயே இல்லை நீ பொருளை கூட சேட்டு பணத்தை தர்றான். நியாயமா கேட்டா இப்படிதான் டைலாக் விடுவேன். பொருளோட வந்து கேட்டா கொடுப்பேன். ஒரு நாளைக்கு பொருளோட தான் வரப்போறேன், கொடுக்க தான் போறேன் மொத்தமா. நல்லது கால மேல சேட்டை. நாத்துக்கியா பையனை போட்டு அடிச்சுனுங்கிறா? நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இவனை படிக்க வச்சா இவன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு உன் பையனாடி நாத்துக்கு சேட்டு பையனை போட்டு அடிச்சுனுங்கிறா? படிப்பியா? ஒழுங்கா படிப்பியா? நல்ல மார்க் எடுப்பியா? நல்லா படிப்பேடா. என் பையனை போட்டு அடிக்குது. என்ன சேட்டு அப்படி கேட்டுக்குன்னா, என் பையனை படிக்க வைக்கிறதுக்காக உங்ககிட்ட தான் வட்டி கடன் வாங்கி படிக்க வச்சுக்கிறேன். அவன் ஒழுங்கா படிக்கலனா இப்படிதான் அடிப்பேன்னு சொல்லி உன் பையனை வச்சு என் பையனுக்கு டெமோ வச்சுக்கிறேன். ஏய், ஒழுங்கா படிக்கணும், இல்லைன்னா இப்படிதான் அடி விடுவான். நான் புரியுதா? வா. என்ன சேட்டு இப்படி ஆயிட்டானுவா? சேட்டு ஜாகிரதையா இரு சேட்டு. இனிமே கல்யாணத்துக்கு கடன் கொடுத்துறாது. உன் ஒய்ஃப் சரியா நடக்கலைன்னு வச்சுக்கோ, உன் ஊட்டாண்ட வந்து டபா காட்டுவாங்க. புரியுதா? அவ அப்படி. இந்த சின்னவன் இருக்கானே, அவன் என் ஒய்ஃப் போல முன்கோபி. கோபம் வந்துங்கன்னா போச்சு, கண்ணு முன்னு தெரியாத அடிப்பான்.
ஏன் போய் படிக்க சொல்ல எங்க இருந்த, அதனால அடியெல்லாம் தாங்கினேன். இப்ப என் பையன் வளர்ந்து அடிக்க சொல்ல ஓல்ட் ஆயிட்டு பாரு, வாங்க முடியல, வலிக்குது. எவ்வளோ பெட்டு? 200 ரூபா 5 ஓவர். 500 ரூபா ஓவர். நம்ம கையில 200 ரூபாய் தாண்டாக்குது. இதோ பார், தோக்க போகிறவங்க தான் அதை பற்றி கவலை பண்ணோம். நாம் ஜெயிக்க போகிறவங்க கம்முன்னு கடை பெருசாக அடிக்கலாம். என்ன வச்சுக்கலாமா? போடே போடே. சூப்பரா. சூப்பரே. அடிச்சுரா சம்மு. டேய் எப்படியாவது அடிச்சுரா. ஏய் 2 ரன் இருடா, அடிச்சிடலாம். என்னடா இப்படி பண்ணீங்க? ஃபிகர் கிராஸ் பண்ணிச்சா, மிஸ் பண்ணிட்டேன்டா. நினைச்சேன்டா நானு கண்ணாடி இப்படி மாட்டி நீ விளையாண்டப்பவே. அது இல்லடா, ஃபிகரை கிராஸ் பண்ண விட்டு பேட்டிங்கை ஸ்பாயில் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன்டா. இப்படி எல்லாம் இருக்கிறானுங்களேங்கிற கவலையில ஒரு கோட்டரை கரெக்ட் பண்ணி குடிக்கலான்னு குந்திரம்பா. நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்ச சாராயம் தண்ணி கலர் இருக்குது, வெள்ளைக்கார கண்டுபிடிச்ச சாராயம் தங்க கலர் இருக்குது. அதான் அவங்கெல்லாம் சிகப்பா பிறகுறாங்க பொழுகுது. இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் இதுவே தெரியுது. என்ன பண்ணின்னு இருக்கு பத்தியா? நம்ம செலவு காசு கேட்டா துட்டு இல்லைன்னுது, சருகடிக்கு மட்டும் துட்டுக்குதா? எனக்கும் நாக்கு நம்மனுங்குதுடா. அவ்வளோதானே. வா போலாம். ஏய் அப்பா கையில் எப்படிரா? ஏய் அதுக்கு ஒரு ஐடியா ஆகுதுடா, வா. பா என்னப்பா அதெல்லாம்? எங்களால மனசு நொந்து போய் இப்படி ஒரு விபரீத முடிவுக்கு போவேன்னு நான் கொஞ்சம் நினைச்சு பாக்கலப்பா. என்னடா சொல்றீங்க? நீ விஸ்கில விஷம் கலந்து குடிச்சு எங்களை அனாதி ஆக்குறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? நான் எங்கடா விஷத்தை கலந்தேன், தண்ணி தானே கலந்துட்டு இருந்தேன். நான் நம்ப மாட்டேன். வேணா என்ன குடிச்சு காட்டுமா? நீ குடிச்சா செத்துருவே நீ. அப்புறம் எங்களுக்கு அப்பா இல்லாத போயிடும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா, அதை இழந்துக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு டைல கூட்டு லேட் பண்ணின்னு இருக்காரா? நீ குடிக்கலப்பா. அப்பா மிஸ் பண்ணு, நீ குடி. நான் ராவா குடி. கருமாடா. அப்பா டிடிஎஸ் மிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பா ஒத்துக்கிறேன்பா. சரக்கு போலவே தான் ஃபீலிங் இருக்குது. என்ன கருமமா இருந்தா இழக்கடா பிள்ளைங்களாடா நீங்க. பா அப்பாலே ஒரு பிளாசபி. என்னதான் கால் ஓடினாலும் நெஞ்சுதாப்பா மூச்சு வாங்க. நாங்கெல்லாம் ஓ நெஞ்சி. போடா என் வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டு சொல்லிட்டேன். அப்ப நான் பேசுற நீ என்னப்பா? நீங்களும் உங்க ஏய் அப்பா எங்கப்பா போற? உங்களை எல்லாம் புள்ளையா பத்து வளர்த்ததுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல விழுந்து சாக போறேன். எனக்கு பதிலா நீங்க சாகுறீங்களா? ஐ சிரிப்பே வர காமெடி பண்றாரு பாரு. பிளாக் அண்ட் ஒயிட் அப்பா. வாடா போலாம். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், காமெடின்னு போறானுங்க. பேசாம இந்த விஸ்கில விஷத்தையே கலந்து கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு கோட்டர் கூட குடிக்க முடியாம குதி நிற்கிறேன்ப்பா. ரொம்ப டேஞ்சரான பயிர்களா இருக்காங்களா முதலியார்? ஆமா, உன் பசங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? சொல்றேன் முதலியார், சொல்றேன். ஆம்பளை போய அந்த அசிங்கத்தை சொல்லணுமா? இன்சு 1,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஒரு பில்டப் பிளான் பண்ண சொன்னா இருக்கிற பில்டப்பும் போயிடும் போது என்னத்தான் சொல்லி உன் கையில் பணம் கொடுத்தேன் நான். பில்டப் குமார் தேடப்படும் குற்றவாளி நாங்கள் போஸ்டர் ஓட்டணும்.
ஆனா நீங்க எப்பவும் போல நடமாடணும். நாங்க உங்களை பிடிக்க கூடாது. இதான பிளான்? ரைமிங்கோட டைமிங்ல இதெல்லாம் கரெக்டா சொல்லு. ஆனா பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே. காத்தால பில்டப்பா இருக்கட்டுமே சொல்லி ஜாக்கிங் போனா ஜனங்க என்ன பேசினாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? என்னடா பில்டப் குமாருக்கு சக்கரை நோய் வந்துச்சா, ஜாக்கிங் போறானேன்னு பேசிக்கிறாங்க. சரி என்னடான்னு சொல்லி போஸ்டர் போய் பார்த்தா எவன் போட்டோவையோ போட்டு வச்சுக்கின்னு என் பேரை போட்டு வச்சுக்கிறீங்க. அது உன் போட்டோ தான் குமார். கவர்மெண்ட் போஸ்டர்னாலே பிளாக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோ. அதான் கவர்மெண்ட் ஃபார்முலா. என் போட்டோவே எனக்கே அடையாளம் தெரியலையே, பின்ன இன்னத்துக்கு அந்த எழுவு ஃபார்முலா? தோபார், இது வேலைக்கு ஆகாது. நான் கொடுத்த 1 லட்ச ரூபாயை இப்பவே ஒன்று என் கையில் கொடுத்தாகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் பிரைட்டா அஞ்சலி போஸ்டர் ஒட்டிடுவேன். இதுதான் இந்த பில்டப் குமாரோட ஃபார்முலா. புரியுதா? ஒரு போக்கு இத்தனை பில்டப்பா? லூசு பயல.